பொதுவாக நான் எது பண்ணினாலும் அதை என்னோட மென்டர் கேவி சார் சமர்ப்பிக்கிறது வழக்கம். அந்த வகையில் என்னோட இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பிளே ரீடிங் இந்த முயற்சியும் ஐ டெடிகேட்டட் டு ஹிம். இந்த ஷூட்டிங் நடந்திருந்த போது என்னோட ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாம் தேவர் ஸோ எக்ஸைட்டட். என்ன சொன்னாங்கன்னா, சார் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமே சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் அப்படின்னாங்க. ஸோ I would like to share a very good news with all of you. என்னன்னா இந்த சீரீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ யூ கேன் லுக் ஃபார்வர்ட் டு மெனி சச் சீரீஸ் இன் த ஃபியூச்சர். டு பிகின் வித் மகாபாரதா ஸ்டோரிஸ் அப்படின்னு சின்ன கதைகளாக எடுத்து கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு உங்கள் ஆதரவு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் யுவர் கண்டினியூட் பேட்ரனேஜ். நன்றி, வணக்கம். போர் நடப்பதை அறிந்து திருதராஷ்டிரன் ஆவலோடு காத்திருந்தான். அப்பொழுது வியாச பகவான் அவன் முன் தோன்றி, கண்ணில்லாத திருதராஷ்டிரன் நடக்கப் போகும் போரை காண விரும்பினால் பார்வை தர முன்வந்தார். ஆனால் அவனோ அந்த போர்க்காட்சிகளை காண விருப்பமில்லை என்றும் போர் நடக்கும் விவரங்களை யாராவது தனக்கு தெரிவித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கிணங்க கண்ணன் சஞ்சயனுக்கு ஞான திருஷ்டி கொடுத்து அதன் மூலம் அவன் காணும் காட்சிகளை மன்னனுக்கு விளக்க வேண்டும் என்று பணிந்தான். தன் பாட்டனாரையும் குருநாதர்களையும் உறவினர்களையும் எதிர்த்திசையில் பார்த்துவிட்டு போரிடத் தயங்கி வில்லை கீழே நழுவ விட்டான் அர்ஜுனன். அவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை உபதேசம் செய்து போர் தர்மத்தை எடுத்துரைத்தான். பகவத்கீதை பிறந்தது. முதல் நாள் யுத்தம் துவங்கியது. போர் உடைகளை களைந்துவிட்டு பாட்டனார் பீஷ்மரை வணங்கி ஆசி பெறுகின்றனர் பாண்டவர்கள். இரண்டாம் நாள் யுத்தம் பாண்டவ தளபதி திருஷ்டத்யும்னனின் தலைமையில் துவங்கியது. ஆச்சாரியர் துரோணருக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் கடுமையான யுத்தம் தொடர்ந்து போர் 3ஆம் நாள் 4ஆம் நாள் என்று நடந்து கொண்டிருந்தது. இப்படியாக 9ஆம் நாள் யுத்தம் தொடங்கியது. பீஷ்மருக்கு யுத்தம் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருப்பது வருத்தத்தை தந்தது. இதுவரை நடந்த யுத்தத்தை காட்டிலும் இந்த 9ஆம் நாள் யுத்தம் மிக கடுமையாக இருந்தது. பீஷ்மர் நாலாபுரங்களிலும் படைகளை வியூகங்கள் அமைத்து போரிடச் செய்தார். பாண்டவர்களும் அவருடைய வியூகத்தை உடைத்து உட்புக முனைப்பு காட்டி போர் புரிந்தனர். வேறு வழியில்லை, இதற்கு சரியான மார்க்கம் எது என்பதை அவரே சொன்னால்தான் உண்டு என்று அன்று இரவு பாண்டவர்கள் பீஷ்மரின் கூடாரத்துக்கு சென்றனர். அவரிடம் தங்கள் ஐயத்தை வெளிப்படுத்தி அவரது ஆலோசனையை கேட்டனர். அன்பிற்குரியவர்களே, என்னை போரில் தோற்கடிக்க இருவரால் மட்டும்தான் முடியும். ஒருவர் ஸ்ரீ கிருஷ்ணன், மற்றொருவன் அர்ஜுனன். இருப்பினும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஆயுதம் தாங்கி போரிடுகையில் என் முன்னால் ஒரு பெண்ணோ அல்லது பேடோ என்னை எதிர்த்தால் என் ஆயுதங்கள் பயனளிக்காது. மறுநாள் 10ஆம் நாள் யுத்தம் தொடங்கியது. இருவேறு வியூகங்களை எதிரெதிர அணியினர் வகுத்துக் கொண்ட போரிடத் துவங்கினர். அன்று பாண்டவர்களை முன்னின்று படை நடத்தியது சிகண்டி. யார் இந்த சிகண்டி? அதை தெரிந்து கொள்ள பூர்வ வரலாறு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கோபம் ஒரு புறம், மனத்துன்பம் மறுபுறம். என்ன செய்வாள் அம்பை? பரமேஸ்வரனே இனி கதி என்று ஈசனை குறித்து கடும் தவம் ஏற்றலானாள். இறுதியில் சிவபெருமான் அம்பையின் முன் தோன்றி, பெண்ணே, உன் கடும் தவம் கண்டு மகிழ்ந்தோம். உனக்கு இன்னொரு பிறவி கிட்டும். அதில் உன்னால் பீஷ்மர் மரணம் அடைவார் என்று அருள் செய்துவிட்டு மறைந்தார். தவத்தின் பயனாக பெண்ணாய் இருந்த அவள் ஆணாக மாறிவிட்டார். சிகண்டி என்ற பெயரோடு அந்த ஆணாக மாறிய பெண் அர்ஜுனனிடம் தேரோட்டும் பணியில் சேர்ந்தாள். இந்த சிகண்டி தான் இப்போது 10ஆம் நாள் யுத்தத்தில் பாண்டவர் படையை முன்னின்று நடத்தி சென்று போர்க்களத்தில் பீஷ்மரை எதிர்க்க போய்கொண்டிருக்கிறார். போர்க்களத்தில் இவ்விரு படைகளும் ஒன்றையொன்று எதிர்த்து நின்ற பொழுது எதிர் நிற்பது யார் என்று பார்த்தார் பீஷ்மர். தன்னை எதிர்த்து ஒரு பெண்ணா? இவளை எதிர்த்தா நான் போர் புரிவது? இந்த எண்ணம் தோன்றியதுதான் தாமதம். பீஷ்மர் தன் ஆயுதங்களை பயன்படுத்தாமல் நின்றார். இதுதான் சந்தர்ப்பம் என்று சிகண்டி அவர் மீது எண்ணற்ற ஆயுதங்களை பிரயோகித்தாள். அஸ்திரங்களை ஏவினாள். இடையே புகுந்து அர்ஜுனன் அவரது கையில் இருந்த வில்லை உடைத்தான். மற்ற பல ஆயுதங்களை ஒன்று விடாமல் தகர்த்தெறிந்தான்.
நிராயுத பாணியாக சிகண்டிக்கு எதிராக ஆயுதம் எடுக்காமல் நின்ற பீஷ்மர் மீது அர்ஜுனன் விடாமல் சரமாரியாக அம்புமழை பொய்து அவர் உடலில் எள் புகும் அளவிற்கு கூட இடமில்லாமல் துளைத்தான். இந்த சாதனையை நிகழ்த்திய சக்தியாக விளங்கியவள் சிகண்டியாக மாறி வந்த அம்பை என்னும் சக்தி. எப்பேற்பட்ட மகா புருஷனை சாய்த்த மகா சக்தி சிகண்டி. தான் எந்த தவறும் செய்யாத பெண் மற்றவர்களுடைய நடத்தையினால் பாதிக்கப்பட்டு மனம் கொதித்து எழுகின்ற போது எப்பேற்பட்ட சக்தியும் அந்த மகா சக்திக்கு முன்னால் நிற்க முடியாது என்பதற்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சாட்சிதான் சிகண்டியாக உருப்பெற்ற அம்பை. சிகண்டி போன்ற மன உறுதியும் சத்தியத்தில் நம்பிக்கையும் உள்ள புனிதமான பெண்ணிற்கு நேர்மையும் தர்மமும் என்றென்றும் துணை இருக்கும். வாழ்க சிகண்டி, என்றென்றும் வளர்க அவளுடைய புகழ்.